வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய குழந்தையின் பெயரை எவ்வாறு சேர்ப்பது அப்படிங்கிறதையும், நான் ஏற்கனவே பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், அப்பா அம்மா பெயர் இருக்குது, ஆனால் குழந்தையின் பெயர் இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை பற்றின முழுமையான தகவல் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். பர்த் சர்டிஃபிகேட்டில் பெயர் சேர்ப்பதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னா, பெற்றோருடைய ஆதார் கார்டு, உறுதிமொழி படிவம், பிறப்பு சான்றிதழ், இந்த மூணுமே இருக்கணும். உறுதிமொழி படிவத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜஸ்க்கு வந்துடும். இந்த பேஜஸில் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க, அதுக்கடுத்து ஆண் குழந்தைய பெண் குழந்தை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த நம்பர் வெரிஃபிகேஷனில் இந்த நம்பர் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டில் மந்த் இயரில் பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். ஆதார் நேம் வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய சைல்டு நேம் இங்கே இருக்காது. வியூ பண்ணி பாருங்கள். பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். இந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா நேம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை தவிர அப்பா பேர், அம்மா பேர், ஸோ உங்களுடைய அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து எந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. சைல்டு நேம் இன்க்ளூஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அடுத்ததாக இந்த மாதிரியான பேஜஸ் வந்துடும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்ததாக இந்த மாதிரியான விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்டர் நம்பர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை தான் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க ஆல்ரெடி, அதை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோஸ் உங்களுக்கு காமிக்கும். இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் காமிச்ச எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே காமிக்கும். குழந்தையோட பேர் என்ன வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த நேம் இங்கே கரெக்டாக ஸ்பெல்லிங் எரர் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்டோட ஆதார் கார்டு நீங்கள் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். அப்படி இதை நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, எனி அதர் ப்ரூஃப்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டே அட்டாச் பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு சொல்லிட்டு ஒரே பேஜஸில் இருக்கும். நீங்கள் தமிழில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதேமாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதிக்கோங்க. பிறப்பு பதிவாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் நேம் எழுதிக்கலாம், ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட் நேமை கூட இங்கே எழுதலாம். நான் எக்ஸாம்பிளாக எழுதியிருக்கேன். 31/12/2024 குழந்தை பிறந்ததாகவும், அம்மா பேர் சாந்தி, அப்பா பேர் சத்யராஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அட்ரஸ் இவங்களுடைய அட்ரஸ் இந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணிட்டேன். குழந்தை மருத்துவமனையில் பிறந்துச்சா வீட்டில் பிறந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க, மருத்துவமனைக்காக கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றதுக்காக இங்கே கீழே ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது குழந்தையின் பேர் கொடுத்துருக்கேன். ஸோ இது மட்டுமே நீங்கள் கொடுத்தா போதும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேரண்ட்டோட நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அம்மா பேர் எழுதியாச்சு, அட்ரஸ் கொடுத்துருக்கேன், அவங்க சிக்னேச்சர் பண்ணணும், ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பர், இதை மட்டுமே தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்லாம் எப்படி அப்ளை பண்ணணும்னா, சூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும்னா ப்ரௌஸ் பண்ணிவிட்டு ஃபார்மை செலக்ட் பண்ணணும். எனி அதர் ப்ரூஃப்ன்றதுல நீங்கள் மறுபடியும் அகைன் ஆதார் கார்டு ப்ரூஃபே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் ஆன பிறகு நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பெயர் ஆட் ஆகி இருக்கும். இதை மாதிரி தான் நீங்கள் நேம் இன்க்ளூட் பண்ணணும். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம சைடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.